என்ன பண்ணுறாரு, வேணும்னே வந்து மகா கிட்ட நிறைய குறைகள் இருக்குதா சொல்லி அவங்கள வெறுப்பேத்துறாரு. அதனால என்ன குறைகள் அவங்க கேட்கும்போது 4 குறைகள் முக்கியமா சொல்றாரு. இந்த மாரி வந்து நீ வந்து வேணும்னே வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அதேமாரி ஏத்து ஏத்து பேசுற. என்கிட்ட வீண் விவாதம் பண்ற. அதே மாரி வந்து நீ வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சரியாவே பண்ணல. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் குறையா சொல்றாரு. அதனால வந்து செமையா கோவமா இருக்காங்க. நம்ம வந்து மகா உடனே மகா வந்து யோசிக்கிறாங்க. நானான்றாங்க. ஆமா நீ தான். இந்த மாரிலாம் இருந்தேன்னா உன்னை எப்படி வந்து என்னோட ஒய்ஃபை எல்லார்கிட்டயும் சொல்ல முடியும் சொல்லு. அதனால தான் உன்னை நான் ஏத்துக்க முடியாது. போதுமா? அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே மகா யோசிக்கிறாங்க. நான் ஏன் அப்படி இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. என்கிட்ட குறைகள் இருக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, மகா வந்து ரூமுக்கு வராங்க. அப்ப சூர்யா வந்து லேப்டாப்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மகா வந்து என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னவா வாயில பிளாஸ்டர் ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சைகை மூலமா காட்டுறாங்க. எதுக்கு ஒட்டியிருக்க முதல்ல அதை சொல்லு. ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னோடனே உடனே வந்து அதான் ஒட்டியிருக்கல எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சைகை மூலமாவே காட்டுறாங்க. உடனே வந்து இப்போ எடுக்க போறியா இப்போ இல்லையான்னு சொல்லிட்டு நான் எடுக்க முடியாது ரொம்ப டைட்டாக ஒட்டியிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து ஐயோ இப்படி பண்றாளே சைகை மூலமா பேசிட்டு இருக்கே வாய் திறந்து பேச உடனே வந்து ஐயோ பிளாஸ்டிக் ஒட்டியிருக்கா அதனால தான் பேசலையா ஒரு நிமிஷம் எதுக்காக ஒட்டிருக்கேன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக் எடுக்கிறாரு. இவ்வளோ டைட்டாக ஒட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்காக இது ஒட்டினேன்னு இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறேன். ஏன் ஒட்ட போகிறேன் வேறு என்னங்க பண்ணுறது நீங்கள் தான் நான் ரொம்ப பேசுகிறேன் நீங்கள் அதனால தான் பிளாஸ்டிக் ஒட்டி வந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது. உனக்கு ஆண்டவன் அறிவையே தரலையா? பிளாஸ்டர் ஓட்டுனா நீ பேச மாட்டியா? பேசாமல் ஒன்று இருக்க சொல்லலை புரியுதா? வளன்னு பேசாதன்னு தான் சொன்னேன். அதுக்காக இப்படியா பண்ணுவ? அம்மா தாயே நீ எப்பவும் போல் பேசுமா தயவு செய்து இந்த பிளாஸ்டர் ஒட்டாதம்மா என்னால் முடியலமா அப்படி சொல்கிறாரு. எது செஞ்சாலும் தப்புன்றாரு. நம்ம வந்து பிளாஸ்டர் ஒட்டுன்னு வந்து பேசினா இதுவும் தப்புன்றாரு. நம்ம என்ன தான் செய்கிறது இவரை அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பிரபா வந்து இந்த மாதிரி வந்து ஜாப்க்கு போயிட்டுருக்காங்க டெலிவரி ஜாபுக்கு. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அவங்கள பார்த்து பிரபா வந்து ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி கொடுத்துட்டு வரும்போது அவங்க வந்து சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு அவசரப்படுத்துகிறாங்க. அதை பார்த்த பிரபா வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. உடனே வந்து என்ன விஷயங்க ஏங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு அவங்க அழுதபடி வந்து என் குழந்தைய வந்து யாரோ வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து ஃபோன் போட்டு காசு கேட்குறாங்க. அதனால தான்மா அதை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது போலீஸ்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா அதனால தான் அப்படின்னோடனே பிரபா வந்து சொல்கிறாங்க நீங்கள் கவலையே படாதீங்க உங்கள் குழந்தை எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எப்படிமா கண்டுபிடிக்க முடியும்னா அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அவங்கக்கிட்ட உங்கள் குழந்தை இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே இங்கே பாருங்கம்மா இந்த ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அவங்க குழந்தை வந்து கட்டி போட்டிருக்காங்க. பக்கத்துலேயே ஏதோ ஒரு இடமா இருக்குது. அதை பார்த்துட்டு கண்டுபிடிச்சி இந்த இடம் எங்கேயோ இருக்கே இது நான் வந்து எனக்கு தெரியுமே இந்த இடத்த உனக்கு தெரியுமாம்மா? ஆமாம் ஆனால் இந்த மாதிரி இடம் சிட்டியில் 4-5 இருக்குது. அதனால் வந்து எந்த இடம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் அவங்க கொஞ்ச நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே நம்ம போகவும் முடியாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ என் குழந்தை அவ்வளோதானா? நான் காசு கொடுத்தா தான் குழந்தை மீட்டு பிடிப்பேன். என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் கவலையே படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஏரியா வைஸாக அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த இடத்த நான் போய் பார்க்க சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. எல்லோரும் சரி வந்து பிரபா நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நியூஸ் வரும் பாருங்கள் அப்படின்னு எந்த இடத்துலையுமே இல்லைன்ட்டு வருது. அப்புறம் ஒரு இடத்துல மட்டும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது யாரோ ரவுடிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னோடனே சரி ஓகே அப்போ அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு பிரபா வந்து நைஸாக பார்க்குறாங்க. பார்த்தா ரவுடிஸ் வந்து வெளியே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரபா உள்ளே போது என்ன பண்ணுறாங்க அவங்களால கிட்ட ஃபைட் பண்ணி வந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறாங்க. அடுத்து போலீஸும் அங்கே வந்துடுறாங்க. பிரபாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. அந்த குழந்தை வந்து அவட அம்மா உனக்கு வந்து எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலம்மா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க.